11 இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை லோகேஷ் அஜல்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல நவீன் சந்திரா, ரேயா ஹரி, சஷங்க், அபிராமி, திலீபன், ரித்விகா, ஆடுகளம் நரேன், ரவி வர்மா, அஜய், கிருத்தி தாமராஜு லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு திறமையான போலீஸ் ஆஃபீஸரை இப்போ ஒரு சீரியல் கில்லர் கேஸை சால்வ் பண்ண அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குது, அதை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி கார்த்திக் அசோகன் பண்ணியிருக்காங்க. டிமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஸ்ரீகாந்த் என்பி பண்ணியிருக்காங்க. ஏஆர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. இந்த படத்தை பாலாஜி கேசவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, அழகம் பெருமாள், பகவதி பெருமாள், விஜய் வரதராஜ், படவா கோபி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பையன் படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்றத காமெடியா சொல்லினதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி MC கணேஷ் சந்திரா பண்ணியிருக்காரு. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஜெரோம் ஆலன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. டி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இப்போ போஸ்ட்போன் ஆகி நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஜாலியோ ஜிம்கானா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல பிரபுதேவா, மெடோனா செபஸ்டியன், அபிராமி, யாஷிகா ஆனந்த், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, MS பாஸ்கர், ஜான் விஜய், ரோபோ சங்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. தென்காசியில் இருக்கிற ஒரு 4 பொண்ணுங்க ஒரு டெட் பாடியை கொடைக்கானல் கொண்டு வர நிலைமை வருது. ஆனா அவன் இறந்தது தெரியாம அந்த டெட் பாடியை கொல்ல இன்னொரு கூட்டம் வருது. அப்ப என்னெல்லாம் நடக்குதுன்றத காமெடியா சொன்னதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி கணேஷ் சந்திரன் பண்ணியிருக்காங்க. அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ராமர் RNM நிரஞ்சன் ஆண்டனி பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நிறங்கள் 3 இது ஒரு ஹைப்பர்லிங்க் த்ரில்லர் டிராமா மூவி. கார்த்திக் நரேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அதர்வா ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் ஆக்டரான வெற்றி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. சரத்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா செல்வம் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. ரஹ்மான் ஒரு ஸ்கூல் டீச்சரா வசந்த் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. நிரஞ்சன் ஜெயபிரகாஷ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஸ்ரீலா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அம்மு அபிராமி ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காங்க. இது சூரசம்ஹாரம் நைட் அன்னைக்கு நடக்கிற ஸ்டோரி. 3 ஸ்டோரியும் ஒரே நைட்ல எல்லாம் கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்குதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஜெய்க்ஸ் பிஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி டிஜு டாமி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் DI ஸ்ரீஜித் சராங் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கருணாமூர்த்தி கேயோட ஐயங்கார் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. கார்த்திக் நரேனோட ஃபர்ஸ்ட் படம் துருவங்கள் 16. அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த அளவுக்கு ஓடல. அதே மாதிரி அதர்வா படமும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்குன்னு. ராரி இது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் டிராமா மூவி. ஏழில் பெரியவடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஹரிசங்கர், சங்கீதா கல்யாண், குரு ராஜேந்திரன், சாம்ராஜ் சுரேஷ், புகழ் மகேந்திரன், V பிரம்நாத் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு. ஷால் ரோடன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சாம் RDX பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு மலை பக்கத்தில் இருக்க 2 கிராமத்தில் வேற வேற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. மாறன்ற ஒரு லோ கேஸ்டை சேர்ந்த ஒருத்தவன் அவன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துல எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். இந்த படத்துக்கு கலா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சத்யா தேவ், தாலித் தனஞ்சயா, சத்யராஜ், பிரியா பவானி சங்கர், சுனில் வர்மா, சத்யா அகாலா, ஜெனிஃபர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பேங்க்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி சத்யா பொன்வர் பண்ணியிருக்காங்க. ரவி பசூர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் பத்மாஜா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. செக் பண்ணி பாருங்க. இப்போ அப்போ இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் நவம்பர் 22 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் தமிழ் டப்ல வரதா இருந்தது. ஆனா இப்போதைக்கு வரல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பாணி இது மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஜோஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துல ஜோஜோ அபிநயா, சாகர் சூர்யா, ஜுனைன் ஸ்வேபி, அபயா ஹிரண்மயா, சீமா, சந்தினி ஸ்ரீதரன், பிரசாந்த் அலெக்சாண்டர், சுஜித் சங்கர், ரினோஷ் ஜார்ஜ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா கூப்பன் இது ரொமேஷனல் டிராமா மூவி. சரண்ராஜ் சென்வாய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல தேவ் ஆதிரம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 22 நவம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஹலோ மம்மி இது ஒரு ஃபேண்டசி காமெடி டிராமா ஃபிலிம். பன்னின்ற ஒருத்தவன் மேரேஜ் பண்ணியிருக்கான். அவன் ஒய்ஃபோட அம்மா இறந்துடுறாங்க. அவன் இன்னும் அந்த பொண்ணு கூட தான் ஆவியா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சூக்ஷமா தர்ஷினி இது ஒரு ஃபேமிலி த்ரில்லர் மூவி. நர்சியா நசீம், பேசில் ஜோசப் இந்த படத்தில் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. மேனுவல் அவனோட அம்மா கூட சேர்ந்து அவங்க பழைய வீட்டுக்கு வந்து திரும்பி போறாங்க. அவனோட இது எண்ணத்துல வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கிற பிரியதர்ஷினியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இவனுக்கு எதிராக வந்து ஆதாரத்தை சேர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பராக்கிரமம் இது ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஜான் கண்டதேசாரி இது ஒரு த்ரில்லர் காமெடி டிராமா ஃபிலிம். இதுல ஜோ குட்டன்ற ஒருத்தர் டாக்ஸி டிரைவர் ஒரு லார்ஜுக்கு போறப்போ ஒரு கிரைமா பாக்குறான். அதுக்கப்புறம் போலீஸ்ட சொல்லலான்னு போறப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் டர்கிஷ் தர்கன் இது ஒரு ஃபேமிலி த்ரில்லர் டிராமா மூவி.
அடுத்ததா ஸ்தனதி ஸ்ரீகுட்டன், இது ஒரு ஸ்கூல் காமெடி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் டூ மேன் ஆர்மி, இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. அடுத்ததா ஆல் வி இமேஜினஸ் லைட், இது ஒரு டிராமா ஃபிலிம். மும்பையில் இருக்கிற பிரபான்ற நர்ஸும் அவளோட ரூம்மேட்டான அனுவை பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. 22 நவம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மெக்கானிக் ராக்கி, இது தெலுங்கு லாங்குவேஜ் ஆக்ஷன் காமெடி மூவி. ரவி தேஜாமல பண்ணி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துல விஸ்வாக்சன், மீனாட்சி சௌதாரி, சாரதா ஸ்ரீநாத் மெயின் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சுனில், நரேஷ், விகே, ஹைபராதி, ஹர்ஷவர்தன், வைவஹர்ஷா, ரகுராம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்காங்க. ராக்கி என்ற கார் மெக்கானிக் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஜீப்ரா, இது தெலுங்கு லாங்குவேஜ் ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை ஈஸ்வர் கார்த்திக் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சத்யாதேவ், தாலி தனஞ்சயா, சத்யராஜ், பிரியா பவானி சங்கர், சுனில் வர்மா, சத்யா அக்லா, ஜெனிஃபர் பிக்னாச்சோ லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு பேங்க்ல நடக்கிற கிரைம் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. நெக்ஸ்ட் தேவகி நந்தனா வாசுதேவா, இது ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். அடுத்ததா மந்த்ரா, இது மிஸ்டர் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவி. நெக்ஸ்ட் கனக மகாலட்சுமி, இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. அடுத்ததா கேசவ சந்திரா ராம்பெட், இது ஒரு எமோஷனல் டிராமா ஃபிலிம். 22 நவம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பிரபுத்வா, இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. மண்ணுன்ற ஒரு மெக்கானிக் இந்த சிஸ்டமை சேஞ்ச் பண்ண நினைக்கிறான். அதே டைம் ஒரு சீரியல் கில்லர் பெரிய ஆளுங்களா பார்த்து கொள்றான். அதை சிபிஐ அதே டைம்ல கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மரியாதா பிரஷே, இது ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம். பெங்களூர்ல சாம்ராஜ்பேட்ன்ற இடத்துல இருக்கிற 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. நெக்ஸ்ட் ஆரம் அரவிந்த் சாமி, இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். அடுத்ததா டீனட், இது ஒரு கிரைம் மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். அடுத்ததா அன்ஷு, இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. அன்ஷுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை யாரோ கிட்னாப் பண்ணி போயிடுறாங்க. அது அவளோட பழைய ப்ரொஃபஸரான திருத்திக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா டிவிஜா, இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம். கோடிங் ப்ராடஜியான ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட லவ்வர் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறான். அதுக்கப்புறம் அவள் லைஃப் எப்படி மாறுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஹரி தசரா தின்சாரி, இது ஒரு டிவோஷனல் டிராமா ஃபிலிம். 22 நவம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் ஒரு ஆக்சிடென்ட்ல அவனோட ஞாபகம் எல்லாமே மறந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஐ வாண்ட் டு டாக், இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. நெக்ஸ்ட் தாயாகர், இது ஒரு எமோஷனல் டிராமா ஃபிலிம். அடுத்ததா தர்மாக்ஷாக் மகாவீர், சத்ரபதி சாம்பஜி மகாராஜ், இது ஒரு பீரியட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் விக்ட், இது ஒரு அமெரிக்கன் எபிக் மியூசிக்கல் ஃபேண்டசி மூவி. ஜான் எம்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது லேண்ட் ஆஃப் ஹவுஸ்ல நடக்கிற ஸ்டோரி. இதுல எல்ஃபான்ற கிரீன் கலரா இருக்கிற பொண்ணு கிளிண்டால ஃபேமஸ் ஆன ஒரு பொண்ணு ஷிஷ் யூனிவர்சிட்டியில மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இடையில பிரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு யூனிவர்சல் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 160 minutes. $145 million பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.